வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நாம் சத்தான சுவையான ஆட்டுக்கால் சூப்பு தான் வைக்க போகிறோம். இதில் நான் ஒரு ஆட்டோட கால் இதில் இருக்குது. இதை அப்படியே நல்லா கடையிலேருந்து நல்லா வெட்டி சுத்தம் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு. அதில் உள்ள அந்த கருப்பு தோல் எல்லாமே செதுக்கி நல்லா கழுவி அப்படி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக அந்த சூப்பில் போடுறதுக்கு நல்லா இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்திருக்கேன், ஒரு கை அளவு. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முழு பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி. அடுத்தது ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். அடுத்தது மிளகு இருந்தால் நம்ம மிளகு சேர்த்துக்கலாம், மிளகு இல்லைன்னா மிளகு தூள் சேர்த்துக்கலாம். சூப்பு அப்படின்னாலே பூண்டும் மிளகும் தான் நம்ம அதிகம் சேர்க்கணும், வெங்காயம் அதிகம் சேர்க்கணும். அது நல்ல சத்தை கொடுக்கும், நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். மிக்சியில் அரைக்கிறத விட எந்த பொருளாக இருந்தாலும் அம்மிலையோ இல்லை இஞ்சி உரல்லையோ நல்லா நசுக்கி மசிச்சு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நேச்சுரலாக அதில் உள்ள அவ்வளவு சத்தும் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அந்த கொரப்பாக இருக்கிறது மாதிரி அந்த பக்குவத்துக்கே அம்மியில் வச்சு நல்லா இதை அரைச்சாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கடுத்தது 1 இன்ச் அளவு இஞ்சி, ஒரு முழு பூண்டு, இதையும் நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா நசுக்கி மசிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கடுத்தது இந்த வெங்காயத்தையும் இதில் போட்டு நல்லா நசுக்கி விட்டு அப்படி எடுத்துக்கலாம். ஓகே, வெங்காயத்தையும் அழகாக நசுக்கி விட்டு லைட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்படிதான் சொதன்னு இருக்கணும். அடுத்ததாக தக்காளியை நம்ம அரைக்கவோ வதக்கவோ கூடாது. இதை கட் பண்ணி நல்லா புட்டிஞ்சு நல்லா பிசைஞ்சு விடணும். பிசைஞ்சு விட்டால் தான் அதில் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நாம் குக்கரில் இந்த ஆட்டுக்காலை போடலாம். அடுத்ததாக அம்மியில் வச்சு அரைச்ச வெங்காயம், இஞ்சி பூண்டு, ஜீரகம் இதையும் ஆட்டுக்காலோட போட்டுக்கலாம். அடுத்ததாக பிசைஞ்சு வச்ச தக்காளி இதையும் இது கூட போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன். மிளகுத்தூள் நிறைய சேர்த்துக்கலாம், அவ்வளவும் நல்லது. சால்ட்டு 1 டீஸ்பூன். இப்போ நான் இதில் 2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ நாம் இதை மூடிடலாம். கை கால் உடம்பு இடுப்பு அடுத்தது முதுகு தண்டு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வலி அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி வலியெல்லாம் கம்ப்ளீட்டாக இந்த ஆட்டுக்கால் சூப்பு சரி பண்ணும். எல்லாருமே ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிடலாம், அவ்வளவும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். இப்போ இதில் 5 விசில் வைக்கலாம். ஏன்னா இது நல்லா அந்த ஆட்டுக்கால் அப்போ தான் நல்லா வேகும். இந்த மசாலாலாம் அது கூட மிக்ஸ் ஆகி அது நல்லா வெந்த பிறகு அதுக்கு பிறகு நாம் எடுத்து அதை சாப்பிட்டவங்கள அவ்வளவும் உடம்புக்கு நல்லது. இந்த காலத்தில் போய் கிரைண்டர் மிக்ஸி இருக்கிற இந்த காலத்தில் போய் அம்மியில் அரைக்கிறாங்களே என்னெல்லாம் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. நீங்கள் எப்படி மிக்சியில் போட்டு அரைச்சாலும் அது ஹீட் ஆகும், அந்த மசாலா ஹீட் ஆகும். அதில் உள்ள டேஸ்ட்டே மாறி போயிடும். அதில் உள்ள அந்த ஆரோக்கியத்திற்கு உண்டான அந்த சத்துக்களும் மாறி போயிடும். அதனால் இஞ்சி உரல், அம்மிக்கல் இதுவல்ல வச்சு ஒவ்வொரு மசாலாவையும் நல்லா மசிச்சு விட்டு நசுக்கி விட்டு அப்படி நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்திங்கன்னா அவ்வளவும் அந்த மசாலாவில் அந்த வெஜிடபிள்ஸில் அதில் உள்ள அந்த சத்துக்கள் நம்மளுக்கு நேச்சுரலாக கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கிடைக்கும். அவ்வளவும் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும். இப்போ இதில் விசில் வரட்டும். ஓகே, விசில் விட்டுருச்சு. இப்போ நாம் எடுத்துடலாம். இப்போ இதில் இந்த அளவுக்கு மல்லித்தலை தூவிக்கலாம். அடுத்ததாக 1 இனுக்கு கருவேப்பிலையை நல்லா பிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா கசக்கி விட்டு அப்படி போட்டுட்டு அதுக்கு பிறகு ஒரு கலக்கி விட்டோம்னா நல்ல வாசமும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், எல்லாமே நல்லா சூப்பராக வெந்துருச்சு. எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள், குழக்குன்னு அழகாக நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் டேஸ்ட்டு பார்க்கலாம்.
செமையாக சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு இதுக்கு மேலே மிளகுத்தூள் சேர்த்தோம்னா குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. நம்மளுக்குன்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகுத்தூள் சேர்க்குறதுனா சேர்த்துக்கலாம். ஆனால் இது தான் கரெக்டான அளவு எல்லாமே போட்டிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.